இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லா பொருளையும் வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது என் கண்ணில் பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கின ட்ரோனுங்க. சரி இது இப்போ என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து பிரித்து பார்க்கலான்னு பார்க்கும்போது, சரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரிமோட் தான் இருந்துச்சு. வேலை செய்யுமா என்னன்னு தெரில. சரி ஆன் பண்ணி பார்ப்போமேன்னு ஆன் பண்ணி பார்த்தா எனக்கே ஷாக் ஆகி போச்சு. இன்னுமே இது வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. சரி அடுத்து மோட்டர் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் மோட்டரே காணும். பார்த்தா எல்லாமே உடஞ்சிருக்கு. சரின்னு பார்த்தா மேலே மேலே அப்பர் பாடி தனியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுற சார்ஜிங் கேபிள், அதுக்கு ஒரு அடாப்டர், அப்புறம் பேட்ரி எல்லாமே இருக்குது. அப்புறம் மெயினான விஷயத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ரு தான் இருக்குது. இன்னொன்று காணும். சரி இந்த மதர் போர்டு வேலை செய்யுதா அப்படின்னு பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பேட்டரியிலே வோல்டேஜ் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது இன்னும் ஷாக் ஆகி போச்சு. என்னென்னு பார்த்தா இதுவுமே வேலை செஞ்சுட்ருக்கு. சரின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை நீ சரி பண்ணணும் அப்படின்ட்டு. சரி இது பழையபடியே கொண்டு வர முடியுமாலாம் தெரில. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு இன்னும் எவ்வளோ செலவாகும்லாம் தெரில. அந்த மோட்டர்லாம் இல்லை. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்க, காசு சேர்த்து வச்சு இதை சரி பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இதை பற்றின அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க.